நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, நீங்க கொஞ்ச நேரம் நல்லா ஓய்விடுங்க. நீங்க ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. படுத்துக்க. நல்லா ஓய்விடுங்க. அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நல்ல வேலை சந்தியாவுக்கு எதுவும் ஆகல. ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்க போதோ? என்ன கஸ்தூரி, எதுக்காக என்ன இங்க வர சொன்ன? ஓ மீனாட்சி அண்ணி, நீங்க போட்டிருக்கிற வளையல் ரொம்ப அழகா இருக்கு. இது விலை அதிகம் இல்ல? ஒரு டசன் 50 ரூபாய். இதை கேட்கறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? ஒழுங்கா என்னன்னு சொல்லி இல்லைன்னா நான் போறேன். இல்லைங்க அண்ணி, நீங்க எனக்கு ஒண்ணு பண்றீங்களா? இந்த மாதிரி வளையல் 4 டசன் எனக்கு வாங்கி கொடுங்க. 4 டசனா? உனக்காகவா? ஏன் நீ சீதனமா எடுத்துட்டு போறதுக்காக நான் வாங்கி தரணுமா? சரிங்க அண்ணி, நீங்க இஷ்டத்துக்கு உங்க வாய்க்கு வந்தபடி என்ன திட்டுங்க. அதுக்கப்புறமா நான் சீக்கிரமா போய் அம்மா எங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். நான் அவங்க கிட்ட போய், அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? மீனாட்சி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க திட்டது மட்டும் இல்ல, ரொம்ப நல்லாவே அவங்க தள்ளி விடுவாங்கன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அம்மா உங்களை கொழுத்த புடிச்சு தள்ளி தள்ளி அப்படியே வெளியே துரத்தி விட்டுருவாங்க. சரியா? நான் உடனே போய் சொல்றேன். விடுங்க மீனாணி, என்ன போக விடுங்க. இல்ல நான் உன்னை போக விட மாட்டேன். இல்ல நான் உன்னை போக விட மாட்டேன். உனக்கு இந்த வளையல் தானே வேணும்? அட, உனக்காக 4 டசன் இல்ல 10-12 டசன் வாங்கி தரேன். தினமும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேட்சிங்கா வளையலும் போட்டுக்கோ. கஸ்தூரி, அன்னைக்கு நடந்த விஷயத்த மட்டும் நீ யாருக்கிட்டயும் சொல்லாத என்ன? உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அண்ணி. அப்புறம் எனக்கு கேரட் அல்வானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்காக நீங்க அதை பண்ணி கொடுப்பீங்கல்ல? கேரட் அல்வா செய்யறது ரொம்ப கஷ்டமாச்சு. நான் கிச்சனுக்கு தான் போறேன், உனக்காக செஞ்சு தரேன். சரி. என்னங்க, ஏன் உங்களோட முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? என்னாச்சு? என்கிட்ட சொல்லலாம்ல? ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நீங்க எல்லாமே எப்படி உயிரோட இருப்ப சந்தியா?
உங்களுக்கு தெரியாது, இந்த பாம்பு வெடிச்சப்போ என் மனசுக்குள்ள எத்தனை விதமான பயம் வந்து. சரி, நடந்து முடிஞ்ச விஷயங்களை விட்டுடலாம். இப்ப நீங்க என் பக்கத்துல நல்லபடியா இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுவே போதும். அதுவும் இல்லாம உங்களோட புருஷனா இருந்துகிட்டு நான் பயப்படலாமா? உண்மையில நீங்க புத்திசாலி சந்தியா. அந்த நேரத்துல யோசிச்சு இவ்வளவு தைரியமா நீங்க நடந்துகிட்டீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப பெருமையா இருந்தது. உண்மையை சொல்ற சந்தியா, நீங்க என்னைக்கும் மத்தவங்க மாதிரி இல்லை. அதாவது இந்த ஊர்ல இருக்க மத்த கல்யாணமான பொண்ணுங்க மாதிரி நீங்க இல்ல. வித்தியாசமானவங்க. ஆச்சரியப்படுத்துறீங்க. உண்மையை சொல்ல போனா நானும் மத்த பொண்ணுங்க மாதிரி தாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லலாம், என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இந்த உலகத்திலே என்கிட்ட இருக்கிறது யார்கிட்டயும் இல்ல, அது நீங்க தான். உங்களோட துணை தான் என்னோட வாழ்க்கையில பெரிய ஸ்பெஷல். அதை விட வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். சந்தியா, அது சூர்யா, அம்மா வராங்க. வாங்கம்மா. சந்தியா இப்ப நல்லா இருக்கால? ஆமாம்மா, சந்தியா நல்லதா இருக்காங்க. சூர்யா, உங்க அப்பாவுக்கு மாத்திரை எங்க இருக்குன்னு தெரியலையா? போப்பா, கொஞ்சம் போய் அவருக்கு தேடி கொடுத்துட்டு வாப்பா. சரிங்கம்மா. உட்காருமா. சந்தியா, அக்கா அந்த மாதிரி பேசும்போது அவங்கள நான் தடுத்துட்டேன். ஆனா அவங்க சொன்னது உண்மைதான். ஒரு சில நேரத்துல நீ செய்யற வேலைகளை பாக்குறப்ப எங்க யாருக்கும் எதுவுமே புரியறதில்ல. உன்னை பார்த்தா பெருமையாவும் இருக்கு, அதே நேரம் பயமாவும் இருக்கு. கடவுள் உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு தைரியத்தை கொடுத்தாரு? உனக்கு எப்படி இப்படியெல்லாம் செய்ய தோணுச்சு? அந்த நேரம் உனக்கு கை காலெல்லாம் நடுங்கல? இங்க பாரு சந்தியா, நான் ஒரு சாதாரணமான பொம்பளை. எப்பவுமே நான் வேலைக்கு முக்கியத்துவம் தருவேன். என் மருமகளும் அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன். நீயும் என்ன மாதிரி தான் இருக்கணும். உன்னோட இந்த புத்திசாலித்தனம், உன்னோட தைரியம் வெளி உலகத்துக்காக மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்காகவும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். பெரியவங்க என்ன சொல்வாங்க தெரியுமா? புருஷன் வெளி வேலை எல்லாத்தையும் செய்யணும், ஆனா வீட்டை பாத்துக்க வேண்டியது மனைவியோட வேலை. அந்த மாதிரி இருந்தாதான் வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். எனக்கும் பெரிய அத்தையோட மருமகளை மாதிரி கொஞ்சம் கூட சலிச்சிக்காம 50-60 பேருக்கு ஒரேடியா சமைக்கிற மாதிரி ஒரு குரல் கொடுத்தா கூட கொஞ்சம் கூட பயப்படாம எல்லா சமையலும் செய்யற மாதிரி மருமக வேணும்னு நினைச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மருமகன்னா இந்த குணம் எல்லாம் இருக்கணும். நான் எப்பவுமே ஆசைப்பட்டது இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரணும்னு தான். துர்கா தேவியோ சரஸ்வதி தேவியோ இல்ல. அம்மா, அப்பாவோட மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அப்பா தூங்கிட்டாருமா. சரிப்பா. நீ தூங்கு சந்தியா.
உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இப்போ உன்கிட்ட சொன்ன விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, இந்த வெளிநாட்டுக்கார பையன் இருக்கான்ல, அவன் நமக்காக ஏதோ டிஃபன் செய்ய போறதா சொன்னான். ஆனா நம்ம வீட்ல இருக்கிற காஸ்ட்லியான பாத்திரத்தெல்லாம் உடைக்காம போக மாட்டோம்னு நினைக்கிறேன். மீனாட்சி, என் வீட்டு பாத்திரம் எல்லாம் நீ உன் பிறந்த வீட்டுல இருந்தா கொண்டு வந்த. இதெல்லாம் நான் வாங்கினது தானே. அதனால வாயை மூடிக்கிட்டு தேவையில்லா பேசினா அவ்வளவுதான். அம்மா will love it. வீட்டில் 40 சவரன் கொள்ளை. போட்ட பூட்டு போட்டபடியே இருந்தது. இவங்க ரொம்ப முன்னேறிட்டாங்க. ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிவன். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு பிராண்டன். மாமா சார். ஆஹா, இல்லப்பா, அழக்கூடாது. பெத்தம்மாவை விட்டுட்டு போற மாதிரி எப்படி அழறான் பாரு. சரி, ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு எப்படி தெரியும் பிராண்டன்? எனக்கு பாயசம் பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னா? Brandon? Brandon, Mama's asking, how did you know she liked this dish? Surya told me. And since today I'm leaving, I made this breakfast to you, Amma. I hope you like it. அத்தை, பிராண்டன் கிட்ட இவர் தான் சொல்லியிருந்தாரா உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் பிராண்டன் என்ன கேட்குறாருன்னா அவர் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. மனசார பாசத்தோட செஞ்சா இது எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்னு சொல்லு. நீயும் சாப்பிடு. என்னைய அழ வச்சுட்டல்ல. முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. சூர்யாவை தவிர வேற யாரு இதை எனக்கு செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா ஒண்ணு, நீ செஞ்சிருக்கிறது ரொம்ப ருசியா இருக்கு. ஏன்னா இதுல ஒரு புள்ளையோட அன்பும் பாசமும் இருக்கு.
அத்தை ஏன்டா இப்படிலாம் பேசுறாங்களோ என்னமோ அவங்க பெத்த புள்ள மாதிரி. பிராண்டன், No, no, Sandhya. I understand what Amma is telling. நல்லா இருப்பா. இந்தம்மா. உன்கிட்ட எத்தனையோ விதமான நினைவுகள் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இதை ஏன் ஞாபகார்த்தமா வச்சுக்க. It's very beautiful and it's so shiny and beautiful. Everything is beautiful. Great, we have one. Where you buy it? I want it for me. Do I look as beautiful as you do? அத்தை, இவ என்ன சொல்றான்னு எனக்கு நல்லாவே புரியுது. யார் கண்ணும் படாம நீ ரொம்ப நல்லா இருக்கணும். இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அம்மா, வண்டிக்கு நேரமாகுது. சரிப்பா விக்ரம், நல்லா இரு, நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு. You are my mother, ma. அழக்கூடாது பிராண்டன், இப்படி அழக்கூடாது. உன் அம்மா எப்பவும் உன் கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கப்பா. அழக்கூடாது. அப்பா, நல்லா இருப்பா. நீ உண்மையிலேயே எங்களோட புள்ளதான்ப்பா. my family, I miss you all. I came here with my hands empty, and now I'm taking so much love and so much memories. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிராண்டன், நீ எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சிங்கப்பூர்லேருந்து நம்ம இங்கே வந்ததுக்கு அப்புறம் இத்தனை நாள் எப்படி ஓடிச்சுனே தெரியல எனக்கு. அப்புறம் உனக்கு என் ஞாபகம் வந்துச்சுன்னா இது உன் வீடு மாதிரி நினச்சி நீ வரலாம். This your home? Come always. Thank you. Sandhya Anni, take lots of care, please. you too. Bye, brothers. Thank you, Lord. And you, I miss you too. Apro, Neenglo, what was that you always say when you're talking in the phone? போகும்போது மாட்டி விட்டுட்டு போயிடுவான் போல இருக்கே. அது அது
வண்டிக்கு நேரம் ஆகுதுல்ல, நீங்க போக வேண்டாமா? அழாது. வண்டிக்கு நேரம் அது இல்லப்பா. பத்திரமா போயிட்டு வா. விக்ரம், இவனை பார்த்து கூட்டிட்டு போ. என்ன எல்லாம் நான் பாத்துக்கிறேமா. பார்த்து போயிட்டு வாப்பா.